வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம க்ரீமி பேபி பொட்டேட்டோ கறி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சின்ன உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி மாதிரி தண்ணியாக இருக்காது, காய் மாதிரி திக்காக இருக்காது, ஒரு செமி கிரேவியாக இருக்கும். சப்பாத்தி பூரி சாதத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ். இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேக்கெட் சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை வச்சுட்டு எவ்வளோ ஓட்டை குத்த முடியுமோ குட்டி குட்டி ஓட்டைகள் குத்தி வச்சுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி மேலே போடுற மசாலாலாம் உள்ளே இறங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஹோல்ஸ் எல்லாம் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் இதுமாதிரி ஓட்டை போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜென்டலாக உருளைக்கிழங்கை உடைக்காமல் ஒரு மசாஜ் கொடுங்க போதும். உருளைக்கிழங்கோட எல்லா பக்கமும் இந்த பொடிகள் கோட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்லா உள்ளே இறங்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நல்லா ஊறிடும். அந்த ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறமா இதை கொஞ்சமாக எண்ணெயில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா பொறன்னு பிடிக்கும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பேனில் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயில் சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மஸ்டர்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கோட மஸ்டர்ட் ஆயில் நல்லா ஒத்து போகும். பட் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட் ஆயில் பார்த்திங்கன்னா ஹைலி அரோமேட்டிக் ஆயில். நல்லா சூடு பண்ணும்போது அதுலேருந்து பயங்கரமாக ஃப்ளேவர் வெளியே வர ஆரம்பிக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்காது. பட் பிடிச்சவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் போட்டுட்டு வெளியில் லைட் கோல்டன் கலர் வந்த உடனேவே நீங்கள் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுடுங்க. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன சைஸ் வெங்காயம்னா நீங்கள் 2 எடுத்துக்கலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எனக்கும் மஸ்டர்ட் ஆயிலோட ஃப்ளேவர் பிடிக்காமையே இருந்தது. பட் அது யூஸ் பண்ண இப்போ எனக்கு கொஞ்சம் பழகி போச்சு. பட் நான் எல்லாத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஈஸ்ட் இந்தியன் இல்லைனா பெங்காலி குசின்ஸ்க்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். 4 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தால் உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக நிறைய வரும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் தக்காளியோட பச்சை வாசனை போகும். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா கொதித்து திக்காக வர வரைக்கும் கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு அரவை ரெடி பண்ணிடலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே டைட்டிலில் சொன்ன மாதிரி இது ஒரு க்ரீமி பேபி பொட்டேட்டோ கிரேவி. அதனால ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் க்ரீம் கூட வெதுவெதுப்பான பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, கூடவே ஒரு 5 முழு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா ரிச்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். இதில் அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக முந்திரியும் குங்குமப்பூ தான் இருக்குது. மீதி எல்லாம் பவுடர் தான். இது நம்ம அரைக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா திக்காகிடும். தக்காளி வெங்காயம் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் அந்த தக்காளி வெங்காயம் மசாலா கோட் ஆகிற மாதிரி பிரட்டி விடுங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் பிரட்டலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு நல்லா குக் ஆகட்டும். நம்ம ஏற்கனவே இந்த உருளைக்கிழங்கை வறுத்ததுனால நம்ம கிரேவியில் எவ்வளோ நேரம் கொதிக்க விட்டாலுமே அது குழஞ்சி போகாது. நல்லா ஸ்டிஃபாகவே உங்களுக்கு முழுசாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த க்ரீம், சாஃப்ரான், அதுக்கப்புறம் மசாலா பொடிகள்லாம் போட்டு அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம குங்குமப்பூ, காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறதுனால அமேசிங்கான ஒரு கலர் கிடைக்கும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பொன் நிறத்தில் அப்படியே தகன்னு கொதிச்சிட்ருக்கும். உருளைக்கிழங்கை இந்த அரவையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. மிக்ஸி ஜாரை தூக்கி போட்டுறாதீங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் நீங்கள் இந்த கிரேவிலேயே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கிரேவி கொதிக்க நல்லா திக்காகிடும். பிளெண்டர் ஜாரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நம்ம க்ரீம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் திரிஞ்சு போயிடும். அதனால் சும்மா அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம்.
இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ரிச்சாக இருக்கும். சூடாக பண்ண உடனே அப்படியே சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி தான், பட் என்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ஓகே தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.